வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். இது எங்களோட பட்டு உங்களுக்கு ஹாய் சொல்லி வெல்கம் பண்ணுறா. லாஸ்ட் வீடியோவில் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக எனக்கு வந்து நானே ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி வச்சுக்கணும் இல்லையா? அதனால் எங்கள் தோட்டத்தில் போய் பார்த்தேன், என்ன செஞ்சு நம்மளுக்கு சியரப் பண்ணலான்னு. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு பச்சை மிளகா அழகாக விளைஞ்சிருந்தது. ஸோ பச்சை மிளகா புதினா வச்சு நல்லா இஞ்சி போட்டு டீயும் பக்கோடாவும் செய்யலான்னு பிளான் போட்டேன். ஸோ அதுக்காக வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாவை பொடியாக அரைஞ்சி போட்டுக்கணும். அது கூட கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் தூவி போட்டுக்கணும். கடையிலலாம் நமக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி இவ்வளோ க்ரீன்ஸ் போட்டு தரமாட்டாங்க. ஸோ நம்ம வந்து நல்லபடியாக பண்ணி சாப்பிட்ணும் இல்லையா? அதனால் இப்படி வந்து க்ரீன்ஸ் நிறையா போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது. அதற்கு பிறகு கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் தூவிக்கணும். அதுக்கப்புறம் கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அரிசி மாவு உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் தண்ணி நிறையா விடக்கூடாது, லைட்டாக தெளித்து தான் ஆட் பண்ணணுமே. ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பூண்டும் போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கணும். இதுவும் கொஞ்சம் அடிஷ்னலாக போட்டுக்கிட்டால் கொஞ்சம் இன்னும் ஸ்பைஸ் டாமினண்ட்டாக தெரியும். அப்புறம் நல்லா சூடாக எனக்கு டீ ரெடி ஆகிடுச்சு. அது கூட சுட சுட பக்கோடா ஆன் தி வே. அதையும் எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து சாப்பிட ரெடி ஆயாச்சு. ஸோ இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? வரட்டா.